இன்றைக்கு நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். ஐன்சிடன் என்ற ஊரில் இருந்து நாங்கள் சூரிக் என்ற சிட்டிக்கு போகிறோம். ஊரும் சிட்டியும் வித்தியாசமாக இருக்கும். ஊர் ரொம்ப அமைதியாக இருக்கும். சிட்டி எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இங்கே எங்களோட இடத்துல ஐஸ் கொட்டி ஐஸ் இருக்குது. நிலமெல்லாம் வெள்ளையாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் தூரம் போகும்போது பச்சையாக ஐஸ் கொட்டி கொண்டு இருக்குது. ஆனால் கரையுது அது. ஆனால் பச்சை புல் தெரிகிற அளவுக்கு இருக்குது. இப்படியே நாங்கள் போகும்போது போகிற வழியில் நாங்கள் ஒரு சிறு ஆறுன்னு சொல்லலாம், ஏரின்னு சொல்லலாம், எப்படி என்னாலும் சொல்லலாம். அதை தாண்டி ஒரு மாதிரி சேர்ந்துட்டோம் இன்னொரு இடத்துக்கு. இந்த இடத்த வெடன்ஸ்வில்னு சொல்லுவினோம். இங்கே நிறைய கப்பல் பயணங்கள் செய்கிற இடம். இப்போ நாங்கள் இன்னொரு ரெயின் எடுக்க போகிறோம். விண்டத்தூருக்கு போகிற ரெயினில் ஏறி நாங்கள் சூரிக்கண்ட ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க போகிறோம். அது அவடத்தால் போய்த்தான் போகும்ன்றதுக்காண்டி. ஆனால் இந்த ரெயின் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நின்று தான் போகும். எங்களுக்கும் அது ஒரு புது அனுபவமாக இருக்குமெண்டு நாங்கள் இந்த ரெயினை தேர்ந்தெடுத்தோம். சரி, இப்போ பயணத்தை துவங்குறோம். இந்த சுவிட்சர்லாண்டை அழகை ரசித்து கொண்டு அப்படியே போய்கொண்டு இருக்கிறோம். கூடுதலாக நான் காரில் தான் பயணம் செய்கிறேன். நான் சூரிக் போகிறேன்டா. ஆனால் இதுவும் ஒரு புது அனுபவம் தான். நான் நல்ல ஒய்யாரமாக இருந்து போனேன் ட்ரெயினில். எனக்கு அப்போவும் ஜன்னல் சீட் தான் பிடிக்கும். இயற்கையை ரசிச்சுட்டு போவேன். அப்படியே இன்னொரு ஸ்டேஷனும் வந்துட்டு அதை தாண்டி போகும்போது இன்னொரு தண்டவாளத்தில் இன்னொரு ரெயினையும் பார்த்தோம். அதையும் பார்த்து ரசித்து கொண்டு அப்படியே போய் கொண்டிருந்தோம். நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய விஷயங்களை கதைச்சு கொண்டு போனோம். இப்படியே போகும்போது அந்த தொடர் ஏரி இங்கே வரைக்கும் வருது. இப்போ அடுத்த ஸ்டேஷனும் தாண்டுறோம். இனி இன்னொரு குட்டி ஸ்டேஷனையும் தாண்டுறோம். இங்கே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்கும். அதுவும் கத்தோலிக் கோயில்கள் இருக்கும். அதில் இப்படி ஒரு மணிக்கூடு இருக்கும். நாங்கள் இப்போ எந்த ஸ்டேஷனில் நிற்கிறோம். சொல்லப்போனால் எங்களோட தமிழ்லையும் வார்த்தை இருக்குது. இங்கேயும் நிறைய வார்த்தைகள் சுவிட்சர்லாண்ட்லேயும் இருக்குது. நாங்கள் இந்த ஸ்டேஷனையும் தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம். இப்படி போய் கொண்டிருக்கும்போது இனி குகைக்குள்ளால் ரெயின் போகும் கொஞ்சம் தூரம். நான் அதை வீடியோ எடுக்கலை. குகைக்குள்ளால் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது காது ரெண்டும் அடைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ சூரிக் வானஃபுக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ இறங்குற இடம் வந்தாச்சு. சிட்டி வாழ்க்கை எப்போவுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும். எல்லாரும் சுறுசுறுப்பாக தான் இயங்கி கொண்டு இருக்கணும் நான் பார்த்ததில். இப்போ நாங்களும் சுறுசுறுப்பாக அடுத்த ராம் என்று சொல்கிற இன்னொரு சின்ன ரெயினில் ஏறி போகிறோம். நாங்கள் இப்போ முக்கால்வாசி இடத்தை வந்தடைஞ்சிட்டோம். இன்னும் காவாசி இடத்துக்கு போனால் எங்களோட தமிழ் கடைகள் வரும். தமிழ் கடை லீமா பிளாட்ஸ் என்ற இடத்துல தான் இருக்குது. அப்போ நாங்கள் இன்னொரு ரேம் எடுத்து தான் போகணும். உண்மையில் எனக்கு திக்கு திசை தெரியலை. ஒரு மாதிரி வெளியேற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. என் ஃப்ரெண்ட் என்ன கொஞ்சம் வீடியோ எடுக்க, நானும் அதில் போஸ்ட் கொடுக்க, அப்படியே நடந்து போக இடம் வந்துட்டு. இங்கே வந்தால் இப்போ தான் நாங்கள் மேலே வந்திருக்கிறோம். சூரிக்கண்ட சிட்டியில் எப்போவுமே ஆள் நடமாட்டம் அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே எல்லா நாட்டுக்காரரும் இங்கே இருப்பினும் எல்லா நாட்டுக்காரையும் இங்கே பார்க்கலாம். நாங்களும் தடுமாறி சேர்ந்துட்டோம். அடுத்தது இந்த மஞ்சக்கோட்டை கடந்து நாங்கள் எந்த பக்கத்தில் இருந்து நாங்கள் போகிற லீமா பிளாட்ஸ் என்ற எந்த நம்பர் ரேம் போகுமென்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இனித்தான் தேட போகிறோம். அவடத்துக்கு போயிட்டு அங்கே போட்டில் எழுதியிருக்கும் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த நம்பரில் போகலாமண்டி. நானும் என் ஃப்ரெண்டும் இப்படியே இஞ்சால் சைட்டை பார்த்தா இதுதான் இந்த புகையிரத நிலையம் சூரிக்கில் இருக்கிறது. நாங்கள் இப்போ முக்கால்வாசி கட்டத்தை தான் தாண்டி இருக்கிறோம். இன்னும் போக இருக்குது. அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணியிருக்கோம். 11வது நம்பர் வருது. இது நாங்கள் போக வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். போய் போட்டை பார்ப்போம். போட்டை பார்த்தா நாங்கள் போக வேண்டியது 17வது நம்பரில் எடுக்கணும். நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்ததுக்கு பின்னால் பார்த்தா நம்ம வண்டி வந்துட்டுது. சரி, ரொம்ப ஹாப்பி. ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் பயணம் செய்ய போகிறோம். சிட்டி வாழ்க்கை பரபரப்பாக தான் இருக்குது. எல்லாரும் எங்கேயோ அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கணும். சொல்லுவினா வெளிநாட்டு வாழ்க்கையே அவசர வாழ்க்கை தானுண்டு. அதண்டா உண்மைதான். இப்போ நாங்கள் போகிற வழியில் சூரிக்கண்ட ரயில்வே ஸ்டேஷன் தெரியுது. வடிவாக இருக்குது. நல்ல பழைய கட்டடமாக இருக்கும். எனக்கு இது இந்த வரலாறு உண்மையாக தெரியாது. இப்போ நாங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு போய் கொண்டு இருக்கிறோம்.
இது கொஞ்சம் தூர பயணம்தான் என்றாலும் நாங்கள் இன்றைக்கு கட்டாயம் போகணும் என்று வெளிக்கிட்டு வந்த நாங்கள். இங்கே எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்குகளா தான் இருக்கு. இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு வரும்போது நம்மட இறங்குற ஸ்டாப் வந்துட்டு. ஆனால் நாங்கள் இறங்கையில் என் ஃப்ரெண்ட் சொன்னா இதில் இறங்கினா போகிறதுக்கு வழி தெரியாது, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இறங்கினா தானா அவளுக்கு போகிறதுக்கு பாதை தெரியுமா. அவ சொன்னவா என்னண்டா அங்கே ஒரு பெரிய ஒரு முதலை ஒன்று இருக்குமா, அதுதானா அடையாளமா. அந்த முதலைக்கு நேர மஞ்சள் கூட தாண்டி நாங்கள் கடந்து போகணுமா. அவ முன்னுக்கு எனக்கு வழிகாட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறா. இவ்விடத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு கொஞ்சம் இடங்கள் தெரிய வருது. இதில் ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது, தமிழ் சாப்பாட்டு கடை. இப்படியே நேர போகணும், எந்த பக்கமும் திரும்பாமல் போகணும்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சைட் வேலியில் பார்த்தா அப்படியே அந்த மருதாணி இலை மாதிரியே ஒரு இலை, அந்த இலையையும் பார்த்து கொண்டு அப்படியே நேர போய் நடந்து போய் கொண்டிருக்கும்போது இப்போ நாங்கள் நாதன் கடை என்ற கடைக்கு போகிறோம். இப்போ நாங்கள் இஞ்சால் பக்கமாக திரும்ப போகிறோம். ஒரு மாதிரி இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம், 2 பேரும் வந்து சேர்ந்துட்டோம். இனி எங்களுக்கு ஓரளவுக்கு இடம் தெரியும், ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ கடைக்கு கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம். அங்கே பார்த்தா வெளியில் ஆக்ஷியோன் மாதிரி 50% உடுப்புகள் போட்டிருக்குது. எனக்கு அதில் அந்த நீல கலர் அதை போய் ஒருக்கா பார்க்கணுமெண்டு கிட்ட போய் பார்த்தேன். நல்ல கலர், எனக்கு பிடிக்கும் இந்த கலர். இஞ்சால என் ஃப்ரெண்ட் நைட்டி தேடி கொண்டு இருந்தா. நாங்கள் இந்த கடைக்கு வந்தது நகை வாங்க. இப்போ நகை வாங்க உள்ளே போயிட்டோம். நான் எனக்கு நகை வாங்க வரையில் என்னோட அம்மாவுக்கு நகை வாங்க வந்திருக்கிறேன். அம்மாவுக்கு வந்து நெக்லஸ் இல்லையா, அப்போ ஒரு நெக்லஸ் வந்து வாங்குவோம்ண்டு நெக்லஸ் பார்த்து நான் 2 மோதிரமும் பார்த்து நான் அப்பாவுக்கு ஒரு மோதிரம், தம்பிக்கு ஒரு மோதிரமும் வாங்கினான். பிறகு அம்மாவுக்கு கையிலேயே போட்டிருக்கிற மாதிரி ஒரு காப்பு வாங்கினான். இப்போ நாங்கள் சுவிட்சர்லாண்டில் இருந்து ஸ்ரீலங்காவுக்கு காசு அனுப்பணும் என் ஃப்ரெண்டுன்ற ஃபேமிலிக்கு. ஆனால் எங்களுக்கு காசு அனுப்புகிற இடத்துக்கு போக தெரியல. சரி, ஒரு மாதிரி ஒரு குறிப்பில் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஒரு மாதிரி அவாக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். ரிஷி என்ற கடையில் தான் அவள் காசு அனுப்புகிறவா. வேலையெல்லாம் முடிஞ்சு என் ஃப்ரெண்டுக்கு பசி எடுத்துட்டு அப்போ சரியண்டு டீ குடிச்ச போவோம்ண்டு டீயும் குடித்து வடையும் சமோசாவும் நான் ஒரு உளுந்து வடையும் எடுத்தேன். நல்லா தான் இருந்தது, வடையும் சாயா டீயும். பிறகு நாங்கள் ஒரு துருக்கி கடைக்கு போனாங்க. அங்கே நான் இந்த சுவிங்கத்தை கண்டேன். நான் இந்த சுவிங்கம் நான் சின்னல்ல சாப்பிட்டது. நாங்கள் அப்படியே தமிழ் கடைக்கு நிற்கும்போது அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச அங்கிளும் ஆண்டியும் வந்தவ. அவையும் ஐன்சிடன்ல இருந்து தான் வந்தவ. நாங்கள் கடைகளை தேடி கண்டுபிடிச்சி களைச்சி போயிருக்க கடவுளை கார் அனுப்பி விட்ட மாதிரி அங்கிள் கிட்ட நீங்களும் பாருங்களா எங்களோடையண்டு. நான் சொன்னேன் ஓகேண்டு. ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஆனால் எனக்காண்டி அவாவும் வந்துட்டா. இப்போ நாங்கள் எங்களோட ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் எங்களோட ஏரியா. எங்களோட ஏரியா ஃபுல்லாக வெள்ளை கலரில் இருக்குது. இங்கே வந்து ஸ்னே இருக்குது, ஆனால் குளிரையில். ஆனால் சூரிக் சிட்டியில் வந்து ஸ்னே இல்லை, ஆனால் பயங்கரமாக குளிர்ந்தது எங்களுக்கு. இந்த புதுவித பயணம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.